ஸோ ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது ஏற்கனவே டிக்டாக்கை இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க. அநேகமாக அடுத்த ஆப்பு வந்து பப்ஜி தான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா பப்ஜினால ஒரு குடும்பமே ஒரு பெரிய இஷ்யூவை செஞ்சுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மொத்த லைஃப் டைம் இன்கமையுமே தொலைச்சிட்டு நிற்கிறாங்க. ஸோ இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு தான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் டெக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐகான் கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போனா. ஸோ இந்த ரீசெண்ட் டேஸ்ல பாக்குறப்போ ஏகப்பட்ட ஆன்லைன் கேம்ஸ் இருக்கு. அதாவது பப்ஜியா இருக்கலாம், ஃப்ரீ ஃபயரா இருக்கலாம், ஹோப்லெஸ் லேண்டா இருக்கலாம், ஏன் சிஓடியா கூட இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து இருக்கு. மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த லாக்டவுன்ல நிறைய பேர் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அதோட யூசஸ் அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே மோஸ்ட் ஆஃப் தெரிஞ்ச ஃபெமிலியான கேம் பார்த்தீங்கன்னா பப்ஜி. ஸோ பார்த்தீங்கன்னா டே பை டேல வந்து பப்ஜி வந்து மோர் தென் இஷ்யூஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏகப்பட்ட இஷ்யூஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குற பேரண்ட்ஸ் வந்து ஒரு அவேராக இருக்குன்னு தான் இந்த வீடியோ பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு புரியும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஏன்னா இது உண்மையில் நடந்தது. ஏன்னா இப்போ மெயினாக வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து அவேர்னஸாக இருக்குன்னு தான் இந்த ஸ்டோரி நான் சொல்றேன். ஸ்டோரியும் கிடையாது, ரியலாக நடந்த விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா நியூஸ்ல வந்து நிறையவே பப்ளிஷ் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோசியல் மீடியாஸ்லயும் நிறைய வைரலும் ஆயிருக்கு. இந்த வீடியோ வந்து பார்த்தவங்களுக்கு ஓகே, இந்த வீடியோ பத்தி எனக்கு தெரியுது அப்படின்னா பரவாயில்ல. இந்த வீடியோ வந்து எதுக்காக நான் பண்றேன் ரீசன் பார்த்தீங்கன்னா தெரியாத பேரண்ட்ஸுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் தான் இந்த வீடியோ நான் பண்றது. ஸோ இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா லைக் பண்றீங்களோ இல்லைனா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்களோ அது கூட வேணாங்க. ஜஸ்ட் இந்த வீடியோவை ஒரு பேரண்டா பாக்குறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. மற்ற பேரண்ட்ஸ் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். பஞ்சாப்ல ஒரு 17 பையன் பப்ஜி விளையாடுறான். அவனும் ரொம்ப ஆர்வமாகவே விளையாண்டுட்டே இருக்கான். ஸோ டே பை டேயா கிட்டத்தட்ட ரொட்டீனா டெய்லி அவன் பண்ணிட்டே இருக்கான். ஸோ அவங்க அம்மா வந்து இதை நோட் பண்றாங்க. அவங்க அம்மா வந்து நோட் பண்ணிட்டு என்னடா மூணே பார்த்துட்டு இருக்க, என்ன பண்ணன்னு கேட்டுட்டு அவங்கள்ட்ட அந்த பையன் கேட்கறாங்க. அந்த பையன் என்ன சொல்றான், இந்த மாதிரி நான் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றேமா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி நம்ம ரொட்டீன் வேலையில நம்ம பிள்ளைங்களுக்குமே இப்போ ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இது அதனால தான் இந்த வீடியோ நான் பண்றது. ஸோ இந்த மாதிரி அவங்க அம்மா கேட்குறப்ப ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். அவனும் இந்த மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் அந்த பப்ஜியை கண்டினியூ பண்ணியிருக்கான். ஆன்லைன் கிளாஸ் போக மிச்ச நேரத்தில் எல்லாத்தையுமே. ஸோ பார்க்குறப்போ இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்கப்போ கிட்டத்தட்ட அவனும் நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான். பர்ச்சேஸ் பண்ணுறதுல கிட்டத்தட்ட எவ்வளோ செலவு பண்ணியிருக்கான்னா, அதாவது 16 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கான். சில யோசிப்பீங்க, நானும் தப்பா விளையாடுறேன், இவ்வளோ செலவா இல்லை அப்படின்னு நினைக்கிறான். ஸோ அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அவன் ப்ளே பண்ணுறது மட்டும் இல்லாமல் தான் ப்ளே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணது மட்டும் ஸ்கின்னாக கன் ஸ்கின்னாக இருக்கலாம், வெஹிக்கிள் ஸ்கின்னாக இருக்கலாம், இல்லைனா இருக்க அதர் திங்ஸாக இருக்கும், எல்லாமே அவன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான். அவன் பர்ச்சேஸ் மட்டும் பண்ணது இல்லாமல் அவன் கூட விளையாட வர எல்லா பிளேயர்ஸுக்குமே அதை வாங்கி கொடுத்துருக்கான். கிட்டத்தட்ட ஏராளமான பிளேயர்ஸ்க்கும் இதை வாங்கி கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ண பில்லோ அதாவது மெசேஜ் வர்றதையும் அவன் உடனுக்குடனே அதை டெலீட் பண்ணிட்டான். ஸோ இதனால தெரியாமல் இருந்திருக்கு, அவங்களுக்கும் அது என்னன்னே தெரியல. ஒரு கட்டத்தில் அவன் வந்து அவங்க அப்பா வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து செக் பண்ணுறாரு. அதில் தான் பார்க்குறப்போ அவங்களுக்கு வந்து செம்ம ஷாக் ஆகிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 பேங்க் வந்து டைப் பண்ணி வச்சிருந்துருக்காங்க. அந்த டைப்பில் கிட்டத்தட்ட 0 பேலன்ஸ் ஆகிருக்கு. அவங்க அப்பா ஒரு கவர்மெண்ட் ஜாப். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, இது பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஆனதுனால ஒரு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாரு. என் பேங்க்குள்ள ஒரு ஃபேக் நடந்திருக்கு, இந்த மாதிரி நான் எந்த மணி யூஸ் பண்ணல, பட் இதுதான் என் மணி அக்கௌண்ட்ல இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து போலீஸ் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ அவங்க போலீஸ் வந்து பேங்க்ல கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 லட்சமுமே பப்ஜிக்கு தான் செலவாயிருக்கு சார். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி உங்கள் பசங்க பிள்ளைங்க யாராவது விளாட்றாங்களான்னு கேட்டதுக்கு அப்போதான் அவங்க அப்பாவுக்கே தெரிய வந்திருக்கு நம்ம பையன் தான் செலவு பண்ணியிருக்கான் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல கவனிக்கணும். இந்த இடத்துல இப்போ கிட்டத்தட்ட அந்த பையன் ஃபியூச்சருக்காண்டி 16 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் எமர்ஜென்சிக்காண்டி இந்த பணத்தை தான் யூஸ் பண்ணிடுறான்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அந்த பையன் ஒரு விளையாட்டு மோகத்தில் இதை பண்ணிட்டான். இந்த ஒரு விளையாட்டு மோகத்தில் நடந்ததுனால இப்போ அந்த பையனோட நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த பையனோட அப்பா வந்து ஒரு கோபத்தில் அவனை வந்து ஒரு ஒர்க் ஷாப்பில் 2 வீலர் ஒர்க் ஷாப்பில் வந்து சேர்த்து விட்டுட்டு நீ பார்த்து நீ சம்பாதிச்சு பொழைச்சிக்கோ, உனக்கு எனக்கு சம்மந்தம்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ நான் எதுக்காக இந்த ஸ்டோரியை நான் சொன்னேன்னா, அதாவது ரியல் இதை சொன்னேன்னா, நம்ம ஃபேமிலியே பிள்ளைங்க இருக்காங்க. இப்போ எல்லாமே மோஸ்ட் ஆஃப் ஆன்லைனாக போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்க. மெரிட்ஸாக இருக்கா டிமெரிட்ஸாக இருக்கா, என்ன ஒரு இஷ்யூனாலும் உங்கள் பார்வைக்கு படுற மாதிரி அதை தெரியப்படுத்துங்க. அவங்கள்ட்ட நீங்களும் போய் சொல்லுங்க. இதெல்லாம் தெரியணும் உங்களுக்கு தான் இந்த வீடியோ நான் பண்ணது. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க.
நீங்க தெரிஞ்சிட்ட இன்ஃபர்மேஷன் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழை வளர்ப்போம், தமிழை காப்போம்.